ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பீட்ரூட்டை வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, என்னது பீட்ரூட்டா? ஐயோ, எனக்கு அது பிடிக்கவே செய்யாதே, அந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறீங்களா? நானும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த வீடியோவில் வர ரெசிபி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பீட்ரூட் எங்கே பார்த்தாலும் வாங்கிட்டு வந்துடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பீட்ரூட்டோட பெனிஃபிட்ஸை பார்த்துடலாம். இது சாப்பிட்றதுனால பிளட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், அனிமிக்காக இருக்கிறீங்களா நீங்கள்? அதுக்கு நீங்கள் பீட்ரூட் சாப்பிடுங்க, உங்கள் ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆயிரும். ஒர்க் பண்ணுற இடத்துல நமக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகிறவங்களுக்கும் ஸ்டடீஸ்னால் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதனால டென்ஷன், தலைவலி, தூக்கமின்மை இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கெல்லாம் ஒரு நல்ல சொல்யூஷனாக இந்த பீட்ரூட் இருக்கும். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பீட்ரூட் சாப்பிட்றதுனால நம்ம பிரெயினுக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகவே போகுது. அதனால நம்ம பிரெயினில் ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லைங்க, இதை சாப்பிட்றதுனால பிபி இருக்கிறவங்களுக்கு கூடி அது டிக்ரீஸ் ஆகும்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராமல் இது ரொம்ப நம்மளை சேஃப் பண்ணும்னு சொல்கிறாங்க. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அதுக்காக நம்ம அதை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. எதுவுமே அளவாக தான் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தான் பீட்ரூட்டையும் நம்ம அளவாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம உடம்புல இம்யூனிட்டி பவரையும் ஸ்டாமினாவையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த பீட்ரூட் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லைங்க, லிவர், அதாவது நமக்கு கல்லீரலில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தாலுமே இதை சாப்பிட்றதுனால க்யூர் ஆயிரும்னு சொல்கிறாங்க. நமக்கு அலர்ஜி, அரிப்பு உடம்புல வருது இல்லையா, அதுவும் சரியாயிரும்னு சொல்கிறாங்க. நமக்கு வயசானால் சில பேர்த்துக்கு மறதி ஜாஸ்தி ஆயிரும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கூடி இதை சாப்பிட்றதுனால வராதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நீங்கள் எப்படியாவது நம்ம உடம்புல சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லது. ஆனால் நமக்கு ஜூஸ் பிடிக்காது, பொரியல், சட்னி எது பண்ணாலும் பிடிக்காது. சரி, என்னதான் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது சூப்பரான ஒரு ஐடியா வந்துச்சு. இப்போ நான் சொல்கிற ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பீட்ரூட்டோட ஸ்மெல்லே வராது. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தேவையான பொருள் மீடியம் சைஸில் ஒரு பீட்ரூட்டு. அதை நல்லா நான் சருகி வெயிலில் வச்சு காய வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். காய வச்சதை நான் லைட்டாக பேனில் போட்டு சூடாக்கியிருக்கேன். பாருங்கள், நான் சூடாக்குனது இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. ரொம்பவே நீங்கள் சூடாக்க வேண்டாம். பேனில் சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். இப்போ இதை அரைச்சாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே காப்பி பொடியோட கலரில் தான் இருக்கும். டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் அரைக்கும் போதே அது காஃபி ஸ்மெல் வரும். பீட்ரூட்டோட ஸ்மெல்லு இதில் சுத்தமாகவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிள். இதை நீங்கள் குடித்து பழகிட்டீங்கன்னா கடையில் காஃபி பவுடர் வாங்கவே மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதை வச்சு நெக்ஸ்ட்டு நான் ஒரு பிளாக் காஃபி பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சூடாக்கிட்டுருக்கு. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பீட்ரூட் காஃபி பவுடர், அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் இனிப்புக்காக ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம். நான் இதில் கரும்பு சக்கரை தான் சேர்க்குறேன். நீங்கள் வெல்லம் கூடி சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் கரும்பு சக்கரை போடுறேன். இதை நீங்கள் பிளாக் காஃபியாகவும் குடிக்கலாம், பால் ஊற்றியும் நீங்கள் குடிக்கலாம்.
ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒன்று. நம்ம காஃபி டீ குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்பவே கெடுதலாக இருக்குது. ஆனால் நம்மளால் அதை மறக்கவும் முடியறதில்ல. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான காஃபி பவுடர் செஞ்சு நீங்கள் குடிச்சு பாருங்கள். இப்போ இந்த காஃபி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது அப்படியே கலரும் கூடி அப்படியே காஃபி கலரில் தான் இருக்கும். டேஸ்ட்டும் அதே மாதிரி காஃபி மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹெல்த்தியான பீட்ரூட் காஃபியை. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. இன்னும் நிறைய புது புது வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.